கால்நடைகளால் வாகன விபத்துகள் அதிகரித்து வரும் நிலையில் உங்கள் பகுதியில் நிலவும் சூழல் என்ன? கால்நடைகளை கட்டுப்படுத்த உள்ளாட்சி அமைப்புகள் எடுத்த நடவடிக்கைகள் திருப்தியா என்பது குறித்து எமது செய்தியாளர் காமேஸ்வரன் எழுப்பிய கேள்விகளுக்கு சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இங்க நாய்கள் தொல்லை பெருந்தொல்லையா இருக்குது. இங்க கூட்டம் கூட்டமா நாய்கள் தெரியுது. இதுக்கு உள்ளாட்சி அமைப்பு எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரியும் தெரியல. இதுங்களை பிடிச்சி வேற ஏதாவது ஒரு காப்பகத்திலையோ அல்லது வேற ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் இதுங்களை அப்புறப்படுத்தி இந்த பகுதி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதசாரிகளுக்கும் ஒரு சரியான பாதுகாப்பை கொடுக்கணும். கால்நடைகளால் மிகப்பெரிய அபாயம் உள்ளது. தெருவில் ஆடு மாடு பன்னி தெரு நாய்க்கள் போன்றவற்றால் இருசக்கர வாகன ஓட்டிகளும் கார் ஓட்டுநர்களும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறாங்க. வாகன ஓட்டிகள் தன்னுடைய பாதையில் சரியான முறையில் போயிட்டு இருந்தாலும் திடீர்னு மாடோ ஆடோ குறுக்க வந்துடுது. ஆடு மாடு வச்சிருக்கிறவங்க முறையான மேய்ச்சல் பகுதிக்கு கொண்டுட்டு போய் மேய்ச்சல் பார்ப்பதில்லை. அவங்களா அவுத்து விட்டுறாங்க. காலையில் வந்தால் நைட்டு வரைக்கும் ரோட்லேயே தெரியுது. இதனால நிறைய பேர் பாதிப்படைகிறாங்க. பேராட்சி இந்த ஆடு மாடு நாய் இதெல்லாம் ரோட்டில் சுற்றுறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண நினைக்கணும். நாய்களை கருத்தடை பண்ணி எங்கேயாவது ஒரு காட்டுக்கு பக்கம் கொண்டு போய் விட்டுட்டு வந்தால் இந்த பொதுமக்கள் பாதசாரிங்க பொதுமக்களுக்கு போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருக்கும். இங்கே நிறைய நாய்கள் பிரச்சனை அதிகமாக இருக்குங்க. ஸ்கூலில் போகிற வர பிள்ளைங்க எல்லாம் பயந்துக்கிறாங்க நாய்களை பார்த்து. அது கட்டாயம் உள்ளாட்சி அமைப்பு அதுக்கான முயற்சி எடுக்கணும். இங்கே மாடு ஆடு எல்லாமே ரோட்டில் தெரியுது. அதெல்லாம் கட்டி போட்டு உரிமையாளர் அவங்களாம் வளர்த்தணும். அதுக்கான முயற்சியும் கட்டாயம் உள்ளாட்சி அமைப்பு எடுக்கணும்னு மக்களின் சார்பாக கேட்டுக்கிறேங்க. கால்நடைகளால் ஏற்படும் வாகன விபத்துகள் குறித்தும் அதை தடுக்க உள்ளாட்சி அமைப்புகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் மேட்டூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.